பாவத்தின் கொடூரங்கள் என்ன? පාපයේ කුරිරුකම මොනවද? பாவமானது ஆதியிலே இருந்து மனுஷனை பிடித்து இன்று வரையும் ஆட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. මේ පාපය පටන් ගැනීමේ සිට මිනිස්යාව අල්ලගෙන මේ දක්වා මිනිස්යාට පීඩාවල් කරනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாவமானது வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. උත්පත්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 7 වන පදයේ සඳහන් වනවා පාපය දොරටුව ළඟට පැමිණ තිබෙනවා. பாவத்தின் மூலமாக நோய்கள் உண்டாகிறது. පාපය නිසා රෝගය ඇති වෙනවා. அது மாற்ற முடியாத நோய்களாய் இருக்கட்டும், සමහර විට ඒවා වෙනස් කරන්න බැරි රෝග වෙන්න பரம்பரையின் පුළුවන්. சாபத்தின் நோய்களாய் இருக்கட்டும், පරම්පරාවේ සාපේ නැති වෙන රෝග වෙන්න පුළුවන්. வைத்தியர்களால் கூடாமல் போனாலும் கூட වෛද්‍යවරුන්ට සුව කරන්න බැරි වුණා. தேவனால் மட்டுமே பேய்களை துரத்த முடியும். දෙවියන් වහන්සේට පමණයි යක්ෂය දුරු කරන්න පුළුවන්. வைத்திய கூற்றுக்கு மேலான காரியங்கள் செய்தாலும் கூட, වෛද්‍යවරුන්ගේ වචනවලට නියැලෙන කරන්න ඕන. பரிகாரம் பலனளிக்காவிட்டாலும் கூட, වෛද්‍යවරුන්ගේ ප්‍රතිකාරය ඒවා පල නොදුන්නත් கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தருடைய கரமே ஆண்டவருடைய பரிகாரியாக வந்து உங்களை குணமாக்குவார். ස්වාමින් වහන්සේව අදහන්නන්ට ස්වාමින් වහන්සේගේ හස්තයමයි ඔහුට ඔබට ප්‍රතිකර්මයක් වෙන්නේ. சங்கீதம் 38ஆம் சங்கீதம் ගීතාවලිය 38 3ஆம் வசனம் சொல்லுகிறது. තුන්වන පදය කියනවා. மகா பெரிய பக்தனான ராஜா தாவீது சொல்லுகிறார், විශාල භක්තවන්තයෙක් වන දාවීද් රජතුමා කියනවා. ஐயோ பாவமானது என் எலும்புகளை என் நிலத்தை உருக்கி போடுகிறது. පව් මගේ හැටකටු ෂේ කරනවා. எங்களுக்குள்ளே எலும்புகளுடைய வியாதி இருக்கலாம், සමහර අයගේ අස්ථින් වල රෝගය තිබෙන්න පුළුවන්. தசையின் வியாதிகள் இருக்கலாம், මාංශ පේශි වල රෝගය, உள்ளான அவயவங்களிலே கேடுகள் இருக்கலாம், ඇතුළාන්ත අවයවවල රෝග, மாற்ற முடியாத வியாதிகள் உருவாகலாம். වෙනස් කරන්න බැරි රෝගය ඇති වෙනවා. நானும் நீங்களும் சிந்திக்க முடியாத எண்ண முடியாத பயங்கரமான கொள்ளைகள் இருக்கலாம். මටත් ඔබටත් කල්පනා කරන්න බැරි තරමට භයානක වසංගත. இதுக்கு மாற்றுவதற்கு மாற்று மருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரமே. මේකට ප්‍රතිකර්ම ඖෂධය ස්වාමි වූ ජේසුස් වහන්සේ පමණයි. நோய்களை குணமாக்குறாராம் ஆண்டவர். අපගේ දෙවියන් වහන්සේ රෝග සුව කරනවා. வேதம் சொல்லுகிறது, බයිබලයේ කියනවා மன்னிப்பை கொடுத்தால்தான். කමාව ලබා දුන්නොත් மனுஷருடன் மன்னிப்பு கிடையாது. මනුස්සයගෙන් කමාව ඉල්ලන්න බෑ. மனுஷர் ஒரு நேரம் மன்னித்து விட்டு போய்விடுவார்கள், அது பின் தொடர்ந்து கொண்டே வரும் பிரச்சனைகள். මනුස්සයාට සමාව ලබා දුන්නට ඒවා පසුපස්සෙන්ම වෙනවා. ஆண்டவர் மன்னித்தால் மன்னித்ததுதான். දෙවියන් වහන්සේ අපට කමාව ලබා දුන්නොත් කමාව இன்றைய දුන්නොත් நாளிலும் அப்படி அந்தரங்கமான பயங்கரமான கொள்ளையடிக்கப்பட்ட பாவங்கள் உள்ளுக்கு இருக்குமானால், හදත් ඔබ තුල අභ්‍යන්තර භයානක කුරිරු පාප තිබෙනවා නම් நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லேசான காரியம். ඔබ කරන්න ඕනේ පාසු දෙයයි. உங்கள் பாவங்களை தேவனுக்கு முன்னதாக இருதயத்திலே இப்பொழுது இருக்கும் பொழுதே வாயிலே நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டு விடுவீர்களாக. ඔබ දැන් මේ සිටින අවස්ථාවේදී මේ වචන වලට සවන් දෙද්දී ඔබගේ හදවතින් කතා කරලා ඒවා අත්හරින්න. மனுஷனுக்கு மாற்ற முடியாத சமூக நோய்கள், මනුස්සයාට වෙනස් කරන්න බැරි සමාජ රෝග, மனுஷர் மாற்ற முடியாத பாலியல் நோய்கள் මනුස්සයන්ට වෙනස් කරන්න බැරි ලිංගික රෝග உலகத்திலே அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. ලෝකයේදී අද ගොඩාක් ව්‍යාප්ත වෙනවා. அந்த நோய் குழந்தை பிள்ளைகளையும் இப்பொழுது தேடிக்கொண்டு வருகிறது. දැන් මේ රෝග කුඩා ලදරුවන්ටත් அதனால் மரணங்கள் ஏற்படுகிறது. මේ නිසා මරණය ඇති அவை වෙනවා. பல விதங்களிலே பாவத்தின் சம்பளங்கள் அநேகரிக்கும் பொழுது, ඒ නිසා විවිධාකාර තැන්වලදී අපගේ පාපයේ කුලිය ඇති වෙනවා. நோய்கள் அதிகரிக்கும் பொழுது රෝග වැඩි වෙද්දී எங்களால் மாற்ற முடியாது. අපට බැහැවා විනාශ කරනවා. வாசியங்கள் சங்கீதம் 38:3 வசனம். ගීතාවලිය 38 වන පරිච්ඡේදයේ 3 அவ்வளவு වන பெரிய පදයේ ராஜா தாவீது என்ன சொல்லுகிறார்? එවැනි ලොකු රජතුමා දාවීද් මොනවද කියන්නේ? ඔබගේ උදහස නිසා මාගේ මාංශයේ කිසි නිරෝගී බවක් නැත. මාගේ පාපය නිසා මාගේ ඇටවලට කිසි සැපයක් නැත. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அரும் பாருங்கள், බලන්න. நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த அக்கிரமங்கள், நாங்கள் மற்றவர்களை துரோகம் பண்ணின காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால், අපි කරන්නව පව්, අපි කරන්නව ද්‍රෝහිකම්, අයුතුකම් අප තුල තිබෙනවා නම් அது கடவுளிடமிருந்து கோபமாக மாறும். ඒක දෙවියන් වහන්සේ වෙතින් අපට පැමිණෙන්නේ උදාසක් ඇටියෙන්න. அதுவே இந்த 12 வருஷமான ஸ்திரிக்கு දැන් වසර 12ක් දුක් විඳ මේ ස්ත්‍රිය அவள் ஜனக்கூட்டத்திலே ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாளாமா. සෙනග අතර අය දෙවියන් වහන්සේගේ වස්ත්‍රයේ කෙළවර අත ගැසුවා. ஆண்டவருடைய வல்லமை அவளுக்குள்ளே கடந்து உடனடியாக கடந்து போனது. දෙවියන් වහන්සේගේ බලය ඇය තුලට ගියා. ஆண்டவருடைய பேசுகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, දෙවියන් වහන්සේ කතා කරන වචනයෙන් இந்த බලය வார்த்தையிலே තිබෙනවා. ஜீவன் இருக்கிறது.
இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ இந்த ජීවනය තිබෙනවා. வார்த்தையிலே சக்தி இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ இந்த ශක්තිය வார்த்தையிலே තිබෙනවා. உயிர் இருக்கிறது. මේ වචන වලින් ප්‍රාණය உயிரற்ற තිබෙනවා. நேரத்திலே நோயோடு வந்திருக்கலாம், எல்லாம் மரித்து போன அவயவங்களோடு வந்திருக்கலாம். ඔබ රෝගයකින් පැමිණෙන්නේ නැති, ඔබ මලානික අවයවකින් පැමිණෙන්නේ නැති. அந்த உன்னத பலன், උන්වහන්සේගේ උතුම් அந்த බලය, தேவ பலன், දේව බලය, தேவ வல்லமை, දේව බලය, தேவ சக்தி, දේව ශක්තිය, தேவனுடைய அருள், දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய දීමන, இரக்கம் දෙවියන් වහන්සේගේ உங்களுக்குள்ளே අනුකම්පාව கடந்து வரும் பொழுது ඔබ තුළට පැමිණෙද්දී சகல நோய்களும் இந்த விடுதலை ஆவீர்கள். සියලුම රෝගවලින් ඔබ නිදහස් වෙනවා.